கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, அதாவது கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு கட்டாமல் விட்டுட்டா, நான் கட்டாமல் விட்டுட்டோம் சார், எனக்கு எத்தனை நாள் வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க தொல்லை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் தொல்லை இல்லாமல் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில வங்கிகள் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஏஜென்ட்கள் அனுப்புறதில்லை. ஒரு சில வங்கிகள் வந்து ஒரு டியூ இருந்தாலும் கூட வீட்டுக்கு ஒரு 100 தடவை அனுப்பிச்சு தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் நிறைய யூடியூபர்கள் சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, வங்கிகளோட அந்த என்னென்ன இந்த ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும், ஒரு கஸ்டமர் ஸ்டேட்டஸ்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இதில் தான் உங்களோட எல்லா விஷயமும் ஃபீடாக இருக்கும். எதுக்கு அது தெரியும்னா, உங்களுக்கே தெரியும், நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து 95, 98 லா காலேஜ் பேட்ச். அப்போ 1998 முடிச்சுட்டு அப்படியே வந்து பேங்க் ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்போது 1998 இப்போ 2025 வரைக்கும் இந்த ஃபீல்டு இருக்கிறதுனால இதிலே பேங்க்லேயும் ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சால் நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரேடில் ஒவ்வொருத்தருக்கு காட்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது இப்போ ஒரு பேனல் அட்வொகேட் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். இவரோட டீட்டெயில்ஸு, இவரோட பேமெண்ட் டீட்டெயில்ஸு, அது எல்லாத்தையும் பார்க்க உரிமைகள் உண்டு. அதே மாதிரி கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளுக்கு சில டீட்டெயில்ஸ் மட்டும் தான் போகும். அதே போல் டெலிகாலருக்கு சில டீட்டெயில்ஸ் தான் போகும். இப்போ 3ஆக பிரிச்சிருக்காங்க. இது எப்படின்னா, பேங்க் கலெக்ஷன் ஏஜென்ட்டு, அவங்களுக்கு கீழே இருக்கிற ஏஜென்சி, அதுக்கு மேலே டெலிகாலிங், பேங்க் டெலிகாலிங்கு, தனியார் டெலிகாலிங், இது இருக்குது. ஸோ 2 இதுக்கு உங்கள் சேலரி ஒதுக்கணும். இதுக்கு மேலே இருக்கிறது வந்து லீகல் டிபார்ட்மெண்ட்டு. இந்த லீகல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு கீழே தான் இந்த ரெக்கவரி டிபார்ட்மெண்ட்லாம் வருது. ஸோ லீகல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது வேறு, இதெல்லாம் வேறு. இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து மாறும் இந்த ஸ்டேட்டஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மொத நிலைமையில் இருக்கிறது, அந்த லோனை கட்டாமல் விட்டுட்டு அந்த டிஃபால்ட்டருக்கு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து டெலிகாலிங் தான். ஸோ டெலிகாலிங் 2 வகையாக இருக்கும். ஒன்று வங்கியே வச்சுருக்கோம், இன்னொன்று வங்கி ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஒருத்தர் செய்ய சொல்லும். இந்த 2 வகையான டெலிகாலிங் உண்டு. இப்போ பெரிய வங்கியாக இருந்தாக்கா அவங்களே சொந்தமாக டெலிகாலிங் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வங்கி கொஞ்சம் சின்ன வங்கியாக இருந்தது, அப்படி இருந்ததுனாக்கா அவங்க டெலிகாலிங் வந்து மல்டிப்புளாக வந்து கால் பண்ணுற டெலிகாலிங் லிங்க் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க லிஸ்ட் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இவங்க தான் அதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி பணம் கேட்பாங்க. இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மாதம் ஆனதுக்கு முன்னாடியே வந்து இந்த இவங்க அனுப்பிச்சிருவாங்க, ஸ்பாட் விசிட் போகிறதுக்கான அந்த ஏஜென்ட்டுகள். இவங்க தான் வந்து ரெக்கவரி பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஸ்பாட் விசிட் போகிறவங்க. இவங்க கீழே வந்து லீடர், டீம் லீடரு அப்படின்னு சில பதவிகளை அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த பதவியை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புறது, போகிறது, உங்களுக்கு பிடிக்கிறது, இவங்க அந்த நம்பரை வாங்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, கலெக்ஷன் இங்கே வந்திருக்கேன் சார் சொல்லி ஃபோன் பண்ண சொல்லி இவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கலெக்ஷனை கட்ட வைக்கிறது. ஸோ இது 2 வகையான தான் ஃபஸ்ட்டு இருக்கும். இது 2ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நிச்சயமாக 90 நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இந்த 90 நாளைக்குள்ளேயே 2 பக்கெட் மாறும். ஒரு குறிப்பிட்ட பக்கெட் ஒருத்தருக்கும், இன்னொரு பக்கெட், ஃபஸ்ட் பக்கெட், செகண்ட் பக்கெட்னு வச்சுருக்காங்க, அது மாறும். ஸோ இப்படி இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. அதாவது உங்களுக்கு மொத்தமாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். இப்போது இந்த கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் டெலிகாலிங் டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனி. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அவங்க இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு வேளை பணம் வந்து கட்டுற மாதிரி இருந்ததுன்னா நேரில் போங்க, இவங்க எங்கே போங்க, இவங்க எங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறது டெலிகாலிங்